அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். நம்முடைய இந்த சேனல்ல பெரியவா சொன்ன ஆன்மீக அருளுரைகளையும் உபதேசங்களையும் பரிகாரங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன். தொடர்ந்து பாருங்க. இன்றைய பதிவு, மறந்தும் இந்த 5 பொருட்களை யாரிடமும் தானமாகவோ கடனாகவோ வாங்காதீங்க. இதனால உங்க குடும்பத்துல கஷ்டம் ஏற்படும். ஒரு சிலர் வீட்டுல பாத்தீங்கன்னா நிம்மதியே இருக்காது. ஏதாவது ஒரு தொந்தரவு, பணம் இருக்கும், உறவுகள்லாம் கூடவே இருப்பாங்க, மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா மன ரீதியா ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி சில குடும்பங்கள்ல ஒற்றுமையே இருக்காது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறது, மன வருத்தத்துக்குள்ள இருக்கிறது, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருது. இதுக்கெல்லாம் காரணம் பாத்தீங்கன்னா இத மாதிரி சில விஷயங்கள் தான். பார்த்தா சின்ன விஷயமா தெரியும், ஆனா இது பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத ஒரு சிலர் புரிஞ்சுக்காம செய்யறதுதான். இப்ப நான் சொல்ற இந்த தகவலை உங்க வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்குமே சொல்லி கொடுங்க. அவங்களும் போக போக இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் நம்ம சாஸ்திரத்துல இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. இப்ப 5 பொருட்கள் வாங்கக்கூடாதுல முதலிடம் வகிப்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளாஸ்டிக் பொருட்களை யாராவது உங்களுக்கு தானமா கொடுத்தாங்கன்னா வாங்காதீங்க. பொதுவாவே நான் நிறைய பதிவுல சொல்லியிருப்பேன், பூஜை அறையிலுமே பிளாஸ்டிக் பொருட்கள் வைக்காதீங்க. அதனால பாத்தீங்கன்னா ராகு கேதுவால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நிறைய ஏற்படும். அதனால முதல் பொருள் பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான். யார் உங்களுக்கு பிளாஸ்டிக்கை கிஃப்டா கொடுத்தாலும் எக்காரணம் கொண்டும் அதை வாங்காதீங்க. இரண்டாவது, இரும்பால் ஆன ரொம்ப வெயிட்டா இருக்கும் இல்லையா, அத மாதிரி பொருட்களை வாங்கக்கூடாது. யாரையாவது விட்டு வாங்கிட்டு வாங்கணுமே சொல்லக்கூடாது. இரும்பு பொருட்களை ஒருத்தர் கையில இருந்து நம்ம வாங்கணும் அப்படின்னாலே, அதாவது பணம் கொடுக்காம தானமா வாங்கணும் அப்படின்னாலே, அதனால சனி பகவானால ஏற்படக்கூடிய நிறைய தொந்தரவுகள் உங்களுக்கு தொடர்ந்து ஏற்படும். மூன்றாவது பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய். அம்மா வீட்டுல இருந்து கூட எண்ணெய் கொண்டு வரக்கூடாது அப்படின்லாம் அந்த காலத்துல சொல்லுவாங்க. நல்லெண்ணெய் யாருக்கிட்ட இருந்துமே தானமா வாங்கக்கூடாது. அடுத்தது உடைகள். யாராவது போட்டுக்கிற ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு, நான் ஒரு நாள் போட்டுட்டு தரேன், நான் ஒரு நாள் எனக்கு இந்த ட்ரெஸ் நீ கூட, உனக்கு ஒரு ட்ரெஸ் தரேன் அதுக்கு பதிலா, இது மாதிரிலாம் உடைகளை ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி தானமாவும் வாங்கக்கூடாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் மாத்தி போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கவும் கூடாது. அதற்கு அடுத்தது செருப்பு. ஒருத்தர் வீட்டிலேயே இருக்கிறவங்க ஒருத்தர் செருப்பை இன்னொருத்தர் போடக்கூடாது. அதனால நிறைய தோஷங்கள் ஏற்படும்னு சொல்லப்படுது. இந்த 5 பொருட்களை மறந்தும் யார்கிட்ட எக்காரணம் கொண்டும் தானமாகவோ இரவலாகவோ வாங்காதீங்க. இதனால நிறைய கஷ்டங்கள் வரும். மறுபடியும் சொல்றேன், இந்த பதிவை உங்க வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்குமே சொல்லி கொடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இது போன்ற எண்ணற்ற தகவல்கள் தொடர்ந்து வர இருக்கு. ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் ஆதரவற்ற முதியவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், பூஜை பொருட்கள் வாங்க நினைத்தாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இப்பதான் முதன்முறையா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. ஹரே ஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர, மகா பெரிவா திருவடிப்பாதம். சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.